ரோஜா இன்றைக்கி வெளியில் வந்துட்டார். நேற்று மொட்டா இருந்தாங்க, இன்றைக்கி கொஞ்சம் பூத்து வெளியில் வந்திருக்காரு. இவர் செம்மையாக இருக்குது பார்க்கவே. இதோ கூட இன்னும் கூட இருக்குது. இவர் நாளைக்கு வெளியில் வந்துடுவார். நல்ல வாசனை. இன்றைக்கி முல்லைப்பூ பூத்து இருக்குது. காலையிலே நான் வந்து பார்த்துட்டேன். 1க்கு 2 வந்திருக்காரு. இவர் வெரி ஹாப்பி. இன்றைக்கி மரம்லாம் வெட்டிட்டு வரணும், ஒரே வேலை. அது கீழே கொண்டு போய் போட்டு ரெடி பண்ணிட்டு வரணும். அங்கே என் ஹஸ்பண்டும் பாட்டிமாவும் பெருக்கிறாங்க தெருவை. பாட்டிமா நான் பெருக்கிறேன், நாங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது அத்தி மரமா? இதுக்கு நாங்கள் கார்பரேஷன்லாம் சொல்லிட்டோம், இப்போ வரவே மாட்டுக்கிறாங்க அவங்க வெட்டுறதுக்கு. வவ்வால் நிறைய வருது, அந்த பிரச்சனை இருக்குது. என்னன்னா நாங்கள் கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ் கேட்குறாங்க எங்ககிட்டயே. அதுவும் கம்மியாக கேட்டால் கூட பரவாயில்ல, பட்ஜெட் ஹெவியாக போகுது. அவங்க 3 பேர் வருவாங்களாம், 3 பேருக்கு சேலரி கொடுக்கணுமா வேறு. நாங்கள் என்னென்ன அநியாயத்துக்குன்னு சொல்கிறாங்க கார்பரேஷனு. இது தானாக வளர்ந்த மரம், இது வெட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டுறோம். வெட்டவும் கூடாது நாங்கள் அதை. அதனால ஒரு 4-5 வாட்டி கார்பரேஷனில் கூப்பிட்டுட்டோம், வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி துவையல் அரைச்சிருக்காங்க, வேர்க்கடலை துவையல். மதிய சாப்பாடு ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இது எங்களுக்கு, எங்கள் மாமியாருக்கு வேறு. வந்து பீட்ரூட் பொரியல் பாதி இருந்துச்சா, சரி என்ன செய்யுதுன்னு தெரியல, அதனால் இது செஞ்சுட்டாங்க. இது ஏற்கனவே பாதி அறுத்து வச்சுருந்தது, அதனால் இன்றைக்கி எடுத்துட்டாங்க பீட்ரூட் பொரியல். இது வந்து காலையில் வச்ச க்ரீன் பீஸ் வந்து குருமா. இது எங்கள் மூத்தார் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வெளியில் வச்சுட்டாங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருப்போம். அவர் லஞ்சுக்கு எது வேணும்னு கேட்டுட்டார். அவருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவார், அவருக்கு அது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து எங்கள் மாமியாருக்கு கஞ்சி. அந்த கவுனி ஏதோ சொல்லுவாங்கள்ல அரிசி, அது எல்லாருமே நினச்சிடாதீங்க என்னடா இது அவங்களுக்கு மட்டும் கஞ்சினி. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 190 ஒரு கிலோவே, 190 ரூபா இந்த அரிசி. இது வந்து சிகப்பரிசி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, சுகருக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப காஸ்ட்லி இந்த அரிசி. இதில் வந்து எங்கள் மாமியார் இப்படி செஞ்சு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. யூடியூப்பில் நிறைய பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க இப்படி செஞ்சு. இதில் வெந்தயம், உளுந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. இது கூட குழம்பும் எடுத்துப்பாங்க, குழம்பு பொரியல் எல்லாமே எடுத்துப்பாங்க அவங்க. வெந்தயம் தெரியுதுங்களா, எவ்வளோ வெந்தயம், அவங்களுக்கு வெந்தயம் உளுந்தெல்லாம் நிறையா இருக்கணும். இது அவங்களுக்கு. இன்றைக்கி வந்து காரக்குழம்பு தான் வச்சுருக்காங்க வீட்டில். ரொம்ப நாளாச்சு எங்கள் மாமியாருக்கு காரக்குழம்பு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நல்லா புளியை நிறைய ஊற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் மாமியாருக்கு புளி நிறைய இருக்கணும், அதனால தான் குழம்பு கொஞ்சம் கருப்பாக இருக்குது. கருப்பு பொடி, அதுவும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும். ஆனால் அதிகமாக கத்திரிக்காய் தான் இருக்கும், உருளைக்கிழங்கு சும்மா பேருக்கு 2 போடுவாங்க. என் மாமியாருக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷலு. அப்பளம் இன்னும் சுடலை, அப்பளம் அப்புறமா சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் நாங்கள். ப்ளஸ் வந்து நேற்று வாங்கிட்டு வந்த பக்கோடா இருக்குது, இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துருக்கேன். நேற்று அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஆனியன் கெட்டு போயிடும் இல்லையா, அதனால் இப்போ தான் எடுத்து வெளியில் வைக்கிறேன். கொஞ்சம் தணுப்பாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டோன்னா சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷலு.
இங்கே வந்து இன்றைக்கி ஜீரக தண்ணி வச்சுட்டேன். அந்த தாகமத்தி பவுடர் வந்து தீர்ந்து போச்சு. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஜீரகம் வச்சுட்டேன். ஜீரகம் இல்லைன்னா நாங்கள் இஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி மாற்றி பண்ணுவோம். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷலு. இன்னும் அப்பளம் மட்டும்தான் வறுக்கலை. அச்சாரம் வந்து டைனிங் டேபிளில் இருக்குது. இப்போ எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. நான் வீடியோக்காக இங்கே வந்திருக்கேன். எப்பவுமே அது அங்கே இருக்கும், அந்த இடத்த விட்டு தாண்டாது. எப்படி இருக்க சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். பப்படம் மட்டும் அப்புறமா வறுத்துருவேன். அப்படியே பப்படம் வறுக்கும்போது மோர் மிளகா இன்றைக்கி இதுவும் இருக்குது கூடவே அடிஷ்னலாக.